நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ 2025 வருடம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் 2026 எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வருஷமாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம 2025 வெளிவந்த டாப் 10 மூவிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த திரைப்படங்கள் மக்கள் மனதை கவர்ந்து அதிகமான வசூலையும் அதிக நாட்கள் ஓடியது அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்து அனலைஸ் பண்ண ஒரு சில படங்களில் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த படங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இது ஒரு பார்க்குறதுக்கான ஒரு முயற்சியும் கூட. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவருடைய கூட்டணியில் வெளிவந்த கூலி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் பல ஒரு சில நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் ரஜினி ஒரு பேன் இந்தியா மூவி. அமீர் கான், ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாஹிர், இப்படி ஸ்ருதிஹாசன் போன்ற பல்வேறு நட்சத்திரங்கள் உள்ளே இருந்து ஒரு திரைப்படத்தை ரஜினிக்காக எடுக்கணும் அப்படி சொல்லி எடுத்த திரைப்படம் தான். வசூல் ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்திருந்தாலும் விமர்சன ரீதியாக அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கதை எல்லாருக்கும் பழகின கதைனாலும் எடுத்த ஒரு மேக்கிங் விஷயங்கள்லாம் ஒரு சில இதை நிறையவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கூலியை நம்ம இந்த படத்தில் சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதி இயக்குன அஜித் அவர்களை வைத்து எடுத்த படம் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம், இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன்களுக்கான ஒரு ஒரு கேங்கஸ்டுக்கான ஒரு திரைப்படம் தான் இந்த படம் சொல்லலாம். ஸோ அதே பில்லா எப்படி அந்த மாதிரி ஒரு கேங் இருக்கும் இல்லையா, அந்த கேங்கில் ஒரு லீடாக இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் அவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பின்னணியாக கொண்ட திரைப்படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த பழைய ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படம் கொஞ்சம் பீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் அவருடைய நடிப்பு வித்தியாசமாக பேசப்பட்டது. அஜித் அவர்களுக்குமே நிறைய ஒரு மாதிரி ரோல்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணனால இந்த படம் ஒரு ஃபேன் பாய் படமாக இந்த படம் வெளியே அவரும் வெற்றியை கொடுத்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த படமும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக அஸ்வந்த் மாரிமுத்து அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த டிராகன் திரைப்படம். ஸோ டிராகன் திரைப்படம் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய நடித்து வெளிவந்த திரைப்படம். இந்த படமும் ஒரு வித்தியாசமான கதையை கொண்ட திரைப்படம். ஸோ ஒருவருடைய வாழ்க்கையினுடைய முயற்சி, அவர் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது, எப்போவுமே ஒரு உண்மை தேவை அப்படிங்கிறது நிரூபித்த ஒரு நல்ல ஒரு அழுத்தமாக சொன்ன திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த படத்தில் மிஷ்கின் அவர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அது போக கௌதம் வாசுதேவன் நல்லா இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்கிறதுங்க இந்த படத்தையும் பார்க்கலாம். நல்ல ஒரு திரைப்படம் தான். அடுத்ததாக ராம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பறந்து போ திரைப்படம். ஸோ சிவா இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு ட்ராவலிங் மூவி. ஒரு மகனுடைய ஆசையை தீர்ப்பதற்காக அவர் ஒரு டே ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அந்த சம்பவங்கள் நம்ம மனசுலேயும் டச் ஆகிற மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சீனுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம் பறந்து போ திரைப்படம். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸும் சொல்லலாம். அடுத்ததாக அபிஷன் ஜீவிந்த் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் நல்லாவே இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சிறப்பான திரைப்படம். ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய பல சிக்கல்களை இந்த படம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை அந்த படம் கொண்டு போயிருப்பாங்க. நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே சசிகுமார் ஆகட்டும், சிம்ரன் ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. டெபியூ டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் அவர் அருமையாக பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கான அடுத்த படத்தை நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். சமீபத்தில் அவருடைய மேரேஜ் முடிஞ்சது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு அற்புதமான திரைப்படம். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்ததாக இப்போ சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சிறை திரைப்படம். சுரேஷ் ராஜகுமாரி அவருடைய எழுதி இயக்கிய நம்மளுடைய விக்ரம் பிரபு, அக்ஷய் அவங்கெல்லாம் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் சிறை திரைப்படம். ஒரு ஜெயில் கைதியை வேறொரு சிறைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும். அப்போ நடக்கக்கூடிய ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த பல கதைகள் சொன்ன ஒரு திரைப்படம் தான் சிறை திரைப்படம். பல பேராலேயே பாராட்ட பெற்ற ஒரு திரைப்படம். ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த வருடத்தில் ஒரு அற்புதமான திரைப்படம் சிறை. அடுத்ததாக மாரி செல்வராஜ் அவருடைய இதில் வெளிவந்த பைசன் காலமாடன் திரைப்படம்.
ஸோ இந்த படத்தில் துருவ் விக்ரம் நடிச்சிருப்பாங்க, அனுபமா பரமேஸ்வரன் அவங்களும் நடிச்சிருப்பாங்க. பசுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய மனதை கவர்ந்துன்னு சொல்லலாம். ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கை வரலாறை தழுவின ஒரு பயோபிக் தான் இந்த படம். ஸோ அந்த படத்தினுடைய மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி துருவ் விக்ரம் ஒரு எஃபெக்டிவாக நடித்த ஒரு திரைப்படம் சொல்லலாம். இந்த வருடத்தில் வந்து இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம் சொல்லலாம். பைசன் காலமாடன் பார்க்காதவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்ரீ கணேஷ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த 3 BHK மூவி. ஸோ இந்த படத்தில் சரத்குமார், சித்தார்த், தேவயானி போன்றவர்கள் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து சொந்த வீடு கட்டணுங்கிறத ஆசை, வாடகை வீட்டில் சொந்த வீடு குடியேறணுங்கிறத ஆசையை வச்சு இந்த படத்தை வந்து சொந்த வீடு கட்டினாங்களா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த திரைப்படம் தத்ரூபமாக எடுத்திருந்தாங்க. அதனாலே இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக அந்த படம் பெரிய அளவில் போச்சதில்லை. ஆனால் வந்து எமோஷன் ரீதியாக, கதை ரீதியாக இந்த படம் நல்லாவே கொடுத்துன்னு சொல்லியிருந்தான். அந்த அளவுக்கு வந்து பல பேரால் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தான் 3 BHK. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக SU அருண்குமார் விக்ரம் கூட்டணியில் வெளிவந்த திரைப்படம் தான் வீரதீர சூரன் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இன்னும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த படம் வந்து இந்த வருடத்தில் வருமா இல்லை அடுத்த வருடத்தில் ஃபஸ்ட் பார்ட் வருமானு தெரியல. அந்தளவுக்கு வந்து மேக்கிங்காகவே இந்த படம் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா சுராஜ் ஆகட்டும், SJ சூர்யாவாகட்டும், துஷாராவாகட்டும், அப்படி பல கேரக்டர் இந்த படத்தில் வந்து தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே விக்ரமுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக கொடுத்தப்போ இந்த படம். ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட் வெயிட்டிங். ஸோ SU அருண்குமாருக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். 2025 இந்த படம் பார்க்கலாம். பார்க்காத இருந்தீங்கன்னா பாருங்கள். அடுத்ததாக ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் அவர் நடித்து வெளிவந்த குடும்பஸ்தன் திரைப்படம். மணிகண்டன் மட்டும்தான் இதில் தெரிஞ்ச முகம், மற்றவங்க எல்லாருமே புதுமுகத்தை போட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அற்புதமாக இந்த படம் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் ஒரு குடும்பஸ்தன் நடுத்தர வர்க்கத்திற்குரிய ஒரு பையன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக முன்னேறுவதற்காக படுற பாடு அந்த படத்தை வந்து தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைல், குடும்பங்கள் கொண்டாடப்பட்ட திரைப்படம் சொல்லலாம். நிறைய பேர் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படமும் நீங்கள் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள். ஒன் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் சொல்லலாம். குடும்பஸ்தன் 2025 வெளிவந்த திரைப்படத்தில். இது போக இன்னும் படங்கள் இருக்குது. DNA இருக்குது, மாரீஸ்வரன், 11, அப்புறம் மதராசி, மதகஜராஜா, இட்லி கடை, குபேரா, டியூடு போன்ற இன்னும் திரைப்படங்கள் இருக்குது. ஸோ அந்த திரைப்படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். டியூடு திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் பட்டிருந்தாலும் இந்த படம் வந்து வசூல் ரீதியாகவும் வந்தது. நிறைய பேர் போய் பார்த்தாங்க. நிறைய ஆடியன்ஸை கவர்ந்த திரைப்படம் தான் இந்த படமும். அதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்குது. உங்களை கவர்ந்த திரைப்படங்கள் 2025 எந்த படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் மற்றொரு திரை விமர்சனம் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.